Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். செல்கின்ற இடமெல்லாம் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என பேசி ஸ்டாலின் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அம்மா அரசில் கொண்டு வரப்பட்ட மருத்துவ படிப்பில் 7.5% உள் இட ஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் 3460 பேர் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவம் படிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ₹1 கூட செலவு இல்லாமல் அனைத்து கல்வி கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என்ற சட்டம் இயற்றியதும் அதிமுக அரசாங்கம்தான் எனவும் பேச்சு. 6 புதிய மாவட்டங்கள், ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் என எண்ணற்ற கல்லூரிகளை திறந்து கிராமப்புற மாணவர்கள் குறைந்த செலவில் உயர்கல்வி படிக்க வகை செய்தது அதிமுக அரசாங்கம். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் விடிய அதிமுக அரசு பத்திரிகைகளில் திட்டத்தை அறிவித்து அதை விட்டு கிடப்பில் போட்டு விடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். 6 சட்டக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் மத்திய அமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளரின் 71வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதியதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே இதுபோன்ற அவல நிலையில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கொந்தளிப்பு.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் 43 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். பாழாய் போன ஆட்சிக்கு தொடர்கதையாகும் பாலியல் குற்றங்களே சாட்சியாகி உள்ள நிலையில் ஸ்டாலின் அரசோ கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். கோவையில் கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த 65 வயது முதியவர் சிறுவன் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பொம்மை முதல்வரின் திறனற்ற நிர்வாகத்தால் சிறுமிகள், சிறுவர்கள், பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருவதாக மக்கள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மது போதையில் பெண்ணிடம் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கி ரகளையில் ஈடுபட்ட முதியவர். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் கேட்பாரற்று நின்ற காரில் இருந்து சுமார் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 271 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குட்கா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் ரயில்களில் 285 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 6 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையின் பாதையில் செல்லாதீர் என விளம்பர பலகை போதுமா? இளைஞர்களை பாதுகாக்க உண்மையான விழிப்புணர்வு எப்போது என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதை மாத்திரை விற்ற நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் தலைமையிலான அலட்சிய ஆட்சியில் குழந்தைகளுக்கும் போதைப் பொருள் எளிதாக கிடைக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேருந்து வழியாக கேரளாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 2 கிலோ கஞ்சா பறிமுதல். அண்டை மாநிலங்கள் போதைப் பொருளை ஒழிக்க முனைப்புடன் செயல்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசின் ஆதரவுடன் போதைப் பொருட்கள் புழங்குவதாக மக்கள் விமர்சனம். சேலம் அருகே தாதம்பட்டி, அல்லிக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் இல்லாததால் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 7 மாதங்களில் 5000 கடைகளில் நடத்திய ஆய்வில் தடை செய்யப்பட்ட 2 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு ரூபாய் 4.75 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதை தவிர முறையான நடவடிக்கை இல்லாததால் தொடரும் அவலம். திருச்சியில் மயக்க மாத்திரைகள் விற்பனை செய்த திண்டுக்கலைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் திறனற்ற நடவடிக்கையால் குற்றங்கள் ஓயாத அவலம். சேலம் மாவட்டத்தில் ஆன்லைன் பண மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் பிடிபட்ட 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களும் நடைபெறும் அவலம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மட்டுமே பணி நியமனம் செய்யப்படும் நிலையில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாயியின் டிராக்டர் திருடிய 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீது பயம் குறைந்து விட்டதால் குற்ற சம்பவங்கள் தலைவிரித்தாடுவதாக புகார். நாமக்கல் அருகே நள்ளிரவில் வெல்டிங் பட்டறை உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு. விடிய ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் துணிகரத்துடன் குற்றங்கள் நடைபெறுவதாக மக்கள் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு பேருந்து நடத்துனர் பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்காமல் வசூலித்த பணத்துடன் தலைமறைவான சம்பவம். புகாரை ஏற்க மறுத்த காவல்துறையின் அலட்சியமும் துறை ரீதியான நடவடிக்கையினும் வெற்று வாக்குறுதியும் ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. பதிவு செய்யப்பட்ட மற்றும் நிலுவையில் உள்ள புகார்கள் குறித்து விசாரிக்க ஜூன் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் குறை கேட்பு கூட்டம் நடத்த உள்ள தேசிய மகளிர் ஆணையம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ncwapps.nic.in என்ற பக்கத்தில் ஆன்லைனில் புகார்களை பதிவு செய்யலாம் எனவும் அறிவுறுத்தல்.
செங்கல்பட்டு அருகே சட்டவிரோதமாக ஏரி மண்ணை வாங்கி வயலில் கொட்டிய திமுக பெண் ஒன்றிய கவுன்சிலர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரை சட்டவிரோத செயலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் ஆவேசம். சென்னை அண்ணா நகரில் போலி ஆவணங்கள் மூலம் நிதி நிறுவனத்தில் 9 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து பெண் ஊழியரிடம் 15 சவரன் நகையை கையாடல் செய்த நபர் சிக்கினார். விடியா மாடல் ஆட்சியில் துணிகரத்துடன் மோசடிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 12 பேரிடம் 1,66,00,000 ரூபாய் மோசடி செய்த 2 சிக்கினர். மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் வேதனை. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் 6,133 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 378 பேர் பாதிப்பு. இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் 3 பேர், கர்நாடகாவில் 2, தமிழகத்தில் 1 உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை தெருநாய் கடித்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் சிறுவர்கள் தெருவில் கூட விளையாட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை புளியந்தோப்பு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் சென்னை மாநகராட்சி முறையாக குப்பை தொட்டிகள் வைக்கப்படாததால் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்படும் அவலம். வடசென்னையை அமெரிக்காவை போல் மாற்றிவிடுவோம் என வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக அரசின் நிர்வாக திறனின்மையை நிரூபணமாக்கியுள்ளது சம்பவம். சென்னை அடுத்த போரூரில் உள்ள ஏரியை மேம்படுத்த 258 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நிதி பற்றாக்குறை காரணமாக மருத்துவம், கல்வி, ஊரக மேம்பாடு திணறும் நிலையில் திராவிட மாடல் அரசு கட்டிங் கலெக்ஷன் கமிஷன் என்ற பெயரில் மக்களுக்கு பயன்படும் நீர் சேமிப்பையும் ஒப்பந்தங்களாக மாற்றி ஸ்டாலின் அரசு ஏமாற்ற முயற்சிக்கிறதா என மக்கள் சந்தேகம். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் இணையதளம் 1 வருடமாக புதுப்பிக்கப்படாததால் 2023 முதல் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களை பொதுமக்கள் பெறுவதில் சிக்கல். ஆணையத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை முறையாக நியமிக்காமல் பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை கூட ஸ்டாலின் அரசு பறித்துவிட்டதாக கண்டனம். தலைமைச் செயலாளரே நீதிமன்ற உத்தரவுகளை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளும் போது அவருக்கு கீழுள்ள அதிகாரிகள் உத்தரவுகளை எப்படி அமல்படுத்துவர் என நீதிமன்றம் கேள்வி. நீதிமன்றத்தை அணுகும் சாமானியர்கள் மற்றும் ஏழை மக்கள் மீது அரசு அதிகாரிகளுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதையே இது காட்டுவதாக ஸ்டாலின் அரசுக்கு நீதிமன்றம் மீண்டும் கூட்டு. தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையின் செயலற்ற தன்மையால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தமாக 40,585 மாணவ மாணவிகள் தோல்வியடைந்த அவலம். விளம்பர மாடல் அரசின் திறமையின்மையை அம்பலப்படுத்தியுள்ள தேர்ச்சி விகிதம். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஒரே நேரத்தில் வேறு படிப்புகளை பயில்வது தொடர்பாக திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் வெளியீடு. ஒரு படிப்பு நேரடியாகவும் மற்றொரு படிப்பு தொலைதூர கல்வி மூலமாகவும் படித்துக் கொள்ளலாம் எனவும் யுஜிசி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் பொறியியல் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வருகிற 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. சான்றிதழ் பதிவேற்றம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 10 முதல் 20 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி அலுவலகம் மற்றும் சிறப்பு பிரிவு காவல் அலுவலகங்களில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடு அமல். ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் உள்ளிட்ட ஆடைகள் அணிய தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. மோசடிகளை தடுக்கும் வகையில் எல்பிஜி சிலிண்டர் பெற பயோமெட்ரிக் பதிவு கட்டாயப்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆன்லைன் வசதியுடன் பதிவு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் போட்டியில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்த 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலைகள். சுங்கச்சாவடிகள் எண்ணிக்கையை 78லிருந்து 96ஆக உயர்த்தவும் மத்திய அரசு முடிவு. விடியா ஆட்சியின் அவலத்திற்கு மற்றுமொரு சாட்சியாக கோவை சங்கனூர் ஓடையில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள். ஸ்டாலின் அரசு நீர்நிலைகளை குப்பை கிடங்குகளாக்கி தமிழ்நாட்டை சீரழிப்பதாக சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தமிழ்நாடு அரசின் கனவு இல்லம் திட்ட பணிகள் பாதியில் நிறுத்தம்.
ஸ்டாலின் ஆட்சியில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளையே முறையாக மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே அரசு பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 20 பயணிகள் படுகாயம். பராமரிப்பற்ற பழைய பேருந்துகளை இயக்கி தங்களின் உயிருடன் திறனற்ற திமுக அரசு விளையாடுவதாக புகார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக 1278 கொடி கம்பங்களை வைத்துள்ள ஸ்டாலின் அரசு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் காலக்கெடுவையும் மீறியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பு புறக்கணிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சாதிய ரீதியிலான தீண்டாமை வன்கொடுமை இருப்பதாக அளிக்கப்பட்ட புகார் மீது ஸ்டாலின் அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையர் நாளை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் மது வாங்கி தராத ஆத்திரத்தில் நண்பனை அரிவாளால் வெட்டிய நபர். விடிய ஆட்சியில் போதையால் ஏற்படும் குற்றங்கள் எந்த எல்லைக்கு செல்லப் போகிறதோ என மக்கள் அச்சம். கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த தவறிய தலைமைச் செயலாளர்கள் 2023 செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் தற்போது வரை தலைமைச் செயலாளர்களாக பணிபுரிந்த அனைத்து அதிகாரிகள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மாநகராட்சி நிதி கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒப்பந்தங்கள் விதிமுறைகளை மீறி குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் வழங்கப்படுகின்றது என விடியா திமுக மேயர் மீது மாநகராட்சி கமிஷனர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கட்டிங் பங்கு, கமிஷன் வேட்டை, கலெக்ஷன் கொள்ளை என மாநகராட்சி நிர்வாகம் ஊழல் களியாட்டத்தில் திளைத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் மக்கள் கடும் அவதி. தலைநகரத்தில் கூட முறையான மின்சாரம் வழங்க திறனற்ற ஸ்டாலினுக்கும் அவரது அமைச்சர்களுக்கும் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக வசனம் பேச வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து சென்ற அரசு பேருந்தில் மின் விளக்குகள் எரியாததால் செல்போன் வெளிச்சத்தில் நடத்துனர் டிக்கெட் கொடுத்த அவலம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை பரிதாபங்கள் ஓய்ந்த பாடில்லை என மக்கள் விமர்சனம். அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி விகிதத்தை கணக்கில் காட்டுவதற்காக 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மட்டுமே 11ஆம் வகுப்பிற்கு தேர்வு செய்யும் பள்ளிக்கல்வித்துறையின் செயலால் மாணவர்கள் அதிருப்தி. அனைவருக்கும் கல்வி என கோஷமிட்டு விளம்பரம் தேடும் அரசின் இந்த செயலால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என கல்வியாளர்கள் ஆதங்கம். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணத்தில் 1910 தொடங்கப்பட்ட அரசு அருங்காட்சியகத்தை புனரமைக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கி அதிமுக ஆட்சியில் பணிகள் தொடங்கியது. கொரோனா காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்த திமுக 4 ஆண்டுகள் ஆகியும் பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போட்டு மக்கள் பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியின் தோல்விக்கு மற்றொரு சாட்சியாக தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் கடும் பின்னடைவு. மொத்தமாக 20,635 டிப்ளமோ இடங்களில் முதலாம் ஆண்டுக்கு 8,880 மாணவர்களும் 2ஆம் ஆண்டுக்கு 4,898 பேர் மட்டுமே சேர்ந்து உள்ள நிலையில் சிவில் டிப்ளமோ படிப்புக்கு மாணவர்களிடையே ஆர்வமின்மை காணப்படும் நிலை. வைகாசி மாத கடைசி முகூர்த்த நாளான இன்று திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த பூக்களின் விலை. மல்லிகைப்பூ 1 கிலோ 1,500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனை. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முகூர்த்த நாட்கள் மற்றும் வரத்து குறைவால் வாழை இலைகளின் விலை கிடுகிடுவென உயர்வு. ஒரு கட்டு பெரிய வாழை இலை 4,000 ரூபாய் வரையும், சிறிய இலைக்கட்டு 3,000க்கும் விற்பனை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், பறவை காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்டவற்றுடன் வந்து சண்முகம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர். கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் குண்டர் சட்டத்தை மனம் போன போக்கில் பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. குண்டர் தடுப்புச் சட்டம் மாநிலங்களுக்கு அசாதாரண அதிகாரம் வழங்குவதாகவும் அதை மிக குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை.
தேனி மாவட்டம் போடிநாயக்குன்று பகுதியில் மாம்பழங்களுக்கு தகுந்த விலை கிடைக்காததால் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தால் கோழி பண்ணைகளில் நாளொன்றுக்கு 40 முதல் 50 கோழிகள் உயிரிழப்பு. 40,000 பண்ணைகளில் மொத்தம் 50,000 கோழிகள் இருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை. நாகப்பட்டினம், பாலையூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் தண்ணீரின்றி காட்சி பொருளாக காணப்படும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் 1392 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்ளிடம் குடிநீர் திட்டம், கைப்பம்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை முறையாக செய்து கொடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோவிலில் 275 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளதை அடுத்து கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால், கிழக்கு தௌபால், கக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகள் நிறுத்தம். சமூக ஊடகங்கள் மூலம் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கவும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் மாநில அரசு நடவடிக்கை. மணிப்பூரில் அரம்பை தெங்கோல் அமைப்பின் தலைவர் கனன் சிங் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இம்பாலில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ குடிப்பதாக மிரட்டியதால் பரபரப்பு. ஆர்ப்பாட்டத்தில் டயர்கள் எரிக்கப்பட்டு வாகனங்கள் தீ வைப்பு, துப்பாக்கிச்சூடு போன்ற பதற்றமான நிலையில் இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ஊரடங்கு. ககன்யான் திட்டத்துக்காக தேர்வான விண்வெளி வீரர்களில் ஒருவரான சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் ஜூன் 10ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம். டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜூன் 11ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவார் என அறிவிப்பு. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு 24,000 கோடி ரூபாயில் பாலம் கட்டும் இந்தியாவின் திட்டத்துக்கு இலங்கை மறுப்பு. யாருக்கும் துணை நாடாக இருக்க விரும்பவில்லை எனவும் கருத்து. உலகளவில் கடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உலக பெருங்கடல் தினம் இன்று கொண்டாட்டம். கடல்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவதை தடுக்கும் வகையில் கடலின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இத்தினத்தின் நோக்கமாகும். சீனாவில் நடைபெற்று வரும் தைவான் ஓபன் தடகள போட்டியில் ஒரே நாளில் 6 தங்கம் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் முனைப்பில் இந்திய வீரர்கள் மும்முரம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் அர்ஜென்டினாவின் ஹெரோசியா மற்றும் ஸ்பெயினின் மார்சல் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. பிரிட்டன் இணையை எளிதில் வீழ்த்தி கோப்பையை வென்று அபாரம்.